ஈரான் அரசாங்கத்துக்காக ஆயுத பேரங்கள்ல ஈடுபட்டதா சொல்லி அமெரிக்காவில இரவு நேரத்துல விமான நிலையத்துல வச்சு ஒரு பெண்ணை பரபரப்பா கைது செய்தாங்க. கைது செய்த பிறகுதான் ஒரு விஷயம் வெளியில தெரியுது. அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்பாக சில ஆண்டு காலம் அந்த பெண் இந்தியாவில இருந்திருக்காங்க. இப்ப அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் ஈரானின் உளவுத்துறையை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. எதுக்காக அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியால என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி இன்னும் அதிகமாகுது. அவங்க இந்தியாவுல ஒரு பத்திரிகையாளரா இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னணியில ஏதாவது சதி இருக்கா? யார் அந்த ஈரானிய பெண்? இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஈரானிய பெண் அமெரிக்கால வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு உடனே வாஷிங்டன்ல இருந்து டெஹரான் வரைக்கும் ஒரே பரபரப்பு. அந்த பெண்ணோட பேரு ஷமீம் மாஃபி. அவங்களுக்கு 44 வயதாகும். சரி, இவங்க அமெரிக்கால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் விமான நிலையத்துல ஒரு பணக்கார பெண் நிக்கிறாங்க. FBI அதிகாரிகள் திடீர்னு வந்து அவங்கள சூழ்ந்துக்கிறாங்க. யாருமே யூனிஃபார்ம்ல வரல, சாதாரண உடையில வந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு ஒன்னும் புரியலையா இல்ல புரியாத மாதிரி பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனா உடனடியா FBI வந்து அவங்கள சோதனையிட தொடங்கின உடனே அவங்க கிட்ட ஒரு பெட்டி நிறைய பணம் இருந்ததா சொல்றாங்க. அவங்க ஏன் விமான நிலையத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் துருக்கியில இருக்க இஸ்தான்புலுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அமெரிக்காவில இருந்து தப்பி செல்றதுக்கு தான் திட்டம் போட்டாங்க அப்படின்னு FBI அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மேல இப்போதைக்கு முதல் கட்டமா 30 பக்கம் இருக்கிற அளவுக்கு ஒரு குற்றப்பத்திரிகையை FBI தாக்கல் செஞ்சிருக்காங்க. எதுவுமே சாதாரண குற்றம் இல்ல. அது என்னன்னு நம்ம பார்க்கலாமா? சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தை மீறியதா மாஃபி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஈரானோட மொஹஜார் 6 அப்படின்ற போர் ட்ரோன்களை சூடான் ராணுவத்துக்கு விற்பனை செய்ய $70 மில்லியன், கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்புல 600 கோடி, அந்த ஒப்பந்தத்தை அவர் முடிச்சு கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, அவங்க செல்போனை தொடர்ந்து FBI ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. FBI சொல்ற தகவல்கள் படி பார்த்தா அவங்க இதுவரைக்கும் 62 முறை ஈரானோட உளவு அமைப்புகளோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஷமீம் மாஃபியோட கதை ஈரானோட அதிகார மையங்கள்ல தொடங்குது. அவங்களோட தந்தை ஈரானோட ஒரு செல்வாக்கு மிக்க சிவில் ஒப்பந்ததாரரா இருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின்னாடி குடும்ப சொத்துக்களை ஈரான் அரசு பறிமுதல் செஞ்சதா சொல்லப்படுது. இதுதான் பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லுது அமெரிக்கா. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஈரான் அரசாங்கம் முடக்கி வச்ச சொத்துக்களை திரும்ப வாங்கணும். அது மட்டும் இல்ல, மாஃபிக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரு கட்டாயமா ராணுவ சேவை செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கிறதா ஈரானிய அரசாங்கம் சொன்னதுனாலதான் மாஃபி இது போன்ற ஒரு உளவு பணியை செய்ய ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. 2013ல மாஃபி ஈரானை விட்டு வெளியேறாங்க. அந்த சமயத்துல அவங்க கிட்ட பெருசா பணம் இல்ல. ஆனா அவங்க கையில பலமான ஒரு ஆயுதம் இருந்தது. அதுதான் ஜர்னலிஸ்ட். அவங்க ஒரு பத்திரிகையாளரா பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து நேரா இந்தியாவுக்கு தான் வந்தாங்க, அமெரிக்காவுக்கு போகல. இந்தியாவுக்கு ஏன் வந்தாங்க மாஃபி? அதுதான் மாஃபியோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு அமெரிக்கால சொல்றாங்க. ஏன் இந்தியா அப்படின்னு கேட்டா, ஈரானியர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்பவுமே ஒரு பாதுகாப்பான கல்வி புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். டெல்லி பல்கலைக்கழகத்துல அவங்க அரசியல் அறிவியல் படிச்சாங்க. பிறகு IIMCல இதழியலும் படிச்சாங்க. ஒரு ஈரானிய பெண்ணா இருந்தாலும் அவங்க இந்திய ஊடகங்கள்ல, அதுவும் முக்கியமான ஊடகங்கள்ல பணியாற்றி இருக்கிறாங்க. என்னென்ன ஊடகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ANI, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துஸ்தான் டைம்ஸ், அப்புறம் ரிப்பப்ளிக் வேர்ல்ட். ஷமீம் மாஃபி இந்திய ஊடகங்கள்ல பணியாற்றினாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பரபரப்பு பத்திக்கிச்சு. இங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் விஷயமே இருக்கு. அவங்களோட பணி செய்த ஒரு சில முன்னாள் ஊழியர்கள் இப்போ ஷமீம் மாஃபிய பத்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண அரசியல் நிருபரா இருந்தாலும் இந்தியாவோட பாதுகாப்பு துறை, பிறகு ஆயுத இறக்குமதி தொடர்பான செய்திகளை சேகரிக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்களாம். குறிப்பா இந்தியாவோட ட்ரோன் தொழில்நுட்பம், அப்புறம் ஏவுகணை சோதனைகள், இத பத்தி எல்லாம் அவர் நிறைய தகவல்களை திரட்டி அது பற்றி கட்டுரை எழுதுறதா சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க வேற ஒரு காரணத்திற்காக ரகசியமா திரட்டினதா இப்ப சொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் இந்தியாவுல அவங்க ஒரு ஜர்னலிஸ்டா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அடிக்கடி துருக்கி, ஒமான் நாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிருக்காங்க. எதுக்காக பயணம் போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இது என்னோட பர்சனல் ட்ரிப், சும்மா தான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாஃபி பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்பினவங்க இப்பதான் அதை சந்தேகமா கிளப்புறாங்க. மாஃபி இந்தியாவுல ஒரு பத்திரிகையாளரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கடி துருக்கி, ஒமான் நாடுகளுக்கு போனதா அவரோட நண்பர்கள் இப்ப சொல்றாங்க.
அந்த சமயத்திலேயே அவங்க கேட்டாங்களாம், அங்க உனக்கு என்ன வேலைன்னு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் என்னோட பர்சனல் ட்ரிப், பெருசா எதுவும் இல்லைன்னு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அவங்க இந்த ஆயுத பேரம் சம்பந்தமாக ஒரு முதற்கட்ட வேலைகளை பார்க்கத்தான் துருக்கிக்கும் ஒமானுக்கும் போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தகவல்களை திரட்டி அங்கு போய் பகிர்ந்து கொண்டதா குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக அடுத்த கட்ட விசாரணைகள்ல தான் தெரிய வரும். எந்த இடத்துல ஷமீம் மாஃபி மேல சந்தேகம் வருதுன்னா, ஒரு சாதாரண பத்திரிகையாளரா இருந்தவங்க அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ்ல மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய வுட்லேண்ட் ஹில்ஸ்ல ஒரு பெரிய பங்களால இருந்திருக்காங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்கள், அதுவும் இல்லாம 2016ஆம் ஆண்டு அவங்களுக்கு அமெரிக்காவில் கிரீன் கார்டும் கிடைச்சது. இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? உண்மையிலேயே ஒரு சாதாரண பத்திரிகையாளராக இருந்தால் இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதுக்கு ஷமீம் மாஃபி கிட்ட என்ன பதில் இருக்குன்னு தெரியல. ஓமன் நாட்டுல மாஃபி அட்லஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. அது வெறும் காகிதத்துல மட்டும்தான் இருந்ததா அமெரிக்கா இப்ப குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அந்த நிறுவனம் வழியா பல கோடிக்கணக்கான டாலர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. மாஃபி அமெரிக்காவோட எலைட் சர்க்கிள்ல ரொம்ப சர்வசாதாரணமா பழகிட்டு இருந்தாங்க. கேட்க போனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடிபடுற சில பெயர்கள் அவங்களோட நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க மாஃபி எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னு. அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இப்போ நிறைய ஆதாரங்களை அடுத்தடுத்து வெளியிடுறாங்க. ஷமீம் மாஃபி ஒரு சாதாரண ஆயுத தரகர் மட்டும் இல்ல, அவரு ஈரானோட ஒரு ஹை வேல்யூ அசெட், உயர் மதிப்புள்ள உளவு ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாஃபி டெல்லியில மாணவியா படிக்கும் போதும் சரி, அவங்க ஊடகத்துறையில பணியாற்றும் போதும் சரி, அவங்க நட்பு வட்டாரம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிச்சு. அதுல பல முக்கிய நபர்கள், விஐபிக்கள், விவிஐபிக்கள் இருந்ததா சொல்லப்படுது. மாஃபி ஒரு பத்திரிகையாளரா இருந்த போது பாதுகாப்பு துறை தொடர்பா நிறைய தகவல்களை திரட்டி கட்டுரை எழுதினாங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் போனாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல இந்திய பாதுகாப்பு துறை தொடர்பான தகவல்களை அவங்க ஈரானுக்கு கொடுத்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் விட அவங்களுக்கு ஒரு சிறந்த பத்திரிகையாளர் அப்படின்னு விருதெல்லாம் கொடுத்தாங்க. என்ன விருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அரசியல் பற்றி அவர் எழுதின கட்டுரைகளுக்காக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அவங்களுக்கு டிஜி ஸ்டார் அப்படின்னு விருதையும் வழங்கியிருக்காங்க. அமெரிக்கா துருவி துருவி விசாரணை நடத்தும் போது 2 விஷயங்கள் இதுவரைக்கும் வெளியில வந்திருக்கு. இனிமேலும் நீதிமன்றத்தில் மாஃபி கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில தான் விசாரணை நடக்க போது. இப்போதைக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். ஆனா அவரை பற்றி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2 தகவல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாஃபியோட முதல் கணவர் ஈரானோட உளவு அமைச்சகத்துல அதிகாரியாக இருந்தார் அப்படிங்கறத மாஃபியே ஒத்துக்கிட்டதா நீதிமன்ற ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட இப்போதைய கணவர் அமெரிக்காவுக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஷமீம் மாஃபியோட 2வது கணவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையில உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிழல் உலக புள்ளியா இருக்கலாம் அப்படின்னு அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கு. மாஃபியோட தாயாரும் ஈரானிய புரட்சிகர காவல் படையோட ரொம்ப நெருக்கமானவங்க, ஆதரவு தெரிவிக்கிறவங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு செய்தி உலா வருது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொல்ற குற்றச்சாட்டின்படி ஷமீம் மாஃபியோட குடும்பத்தினர் அனைவரும் ஏதோ ஒரு விதத்துல ஈரானின் அரசு அல்லது உளவு அமைப்புகளோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு செய்திகளையும் நம்ம பார்த்தோம். ஆனா இதற்கெல்லாம் உறுதியான ஆதாரங்களை அமெரிக்க அரசு கொடுத்தால் ஒழிய இதை நம்ப முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்றாற் போல காரணங்களை அடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்போதைக்கு அமெரிக்கா அவர் மேல் சாட்டி இருக்கக்கூடிய குற்றப்படி பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் 20 வருடங்களுக்கு சிறையை விட்டு வெளியிலேயே வர முடியாது. ஷமீம் மாஃபி என்ற 44 வயது பெண் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்க அமெரிக்கா, இந்த பெண் இந்தியாவில் இருக்கும்போது இவங்களை யாருமே சந்தேகப்படல. ஒரு வெளிநாட்டு பெண் பாதுகாப்பு துறை தொடர்பா இத்தனை தகவல்களை சேகரிக்கிறாங்களே அப்படின்றத பத்தியும் நம்ம இங்க யாரும் கவலைப்படல. ஆனால் அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளின்படி அமெரிக்கா பல குற்றச்சாட்டுகளை ஷமீம் மாஃபி மீது வைக்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா அவரை சுற்றி வளைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேண்டுமானாலும் குற்றம் சுமத்துவாங்க. நமக்கு இதுவரைக்கும் எந்த உண்மையும் தெரியல. நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி அதன் பிறகு உண்மைகள் வெளியில் வந்தால்தான் உண்டு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பெண் நம்முடைய பாதுகாப்பு துறை தொடர்பான தகவல்களை இவ்வளவு
இவ்வளவு எளிதா பெற்றிருக்கிறார்களே அப்படின்றதுதான் அதிர்ச்சியா இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஷமீம் மாஃபிக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்கும். இப்போது அவங்க கலிபோர்னியா சிறையில இருக்காங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.